புனிதமான ரஜப் மாதம் வந்ததும் நம்முடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ரஜப் மாதத்தின் சிறப்புகள் என்று ஒரு பெரிய பட்டியலே வலம் வரத் தொடங்கிவிடும். இந்த குறிப்பிட்ட தொழுகையைத் தொழுதால் இவ்வளவு நன்மை கிடைக்கும், இந்த தேதியில் நோன்பு வைத்தால் சொர்க்கத்தில் ஒரு நதியே கிடைக்கும் என்பது போன்ற செய்திகளை பார்த்து நீங்களும் குழப்பமடைந்திருக்கிறீர்களா? எது உண்மை, எது பொய் என்று தெரியாமல் திணறுகிறீர்களா? எதை நம்புவது, எதை விடுவது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. உண்மையிலேயே ரஜப் மாதத்திற்கென்று பிரத்யேகமாகச் சொல்லப்படும் இந்த சிறப்புகளில் எது ஆதாரபூர்வமானது, எது பலவீனமானது, எது இட்டுக்கட்டப்பட்டது? இஸ்லாத்தின் அடிப்படையான குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் ஒளியில் ரஜப் மாதத்தின் உண்மையான கண்ணியத்தையும் சிறப்புகளையும் நாம் ஆராய வேண்டாமா? வாருங்கள், இந்த வீடியோவில் ரஜப் மாதம் குறித்த எல்லா சந்தேகங்களையும் நீக்கி அதன் உண்மையான கண்ணியத்தை அறிந்து அந்த புனிதமான மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய உண்மையான அமல்கள் என்னென்ன என்பதை தெளிவாகப் பார்க்கலாம். ரஜப் மாதத்தின் சிறப்பை நாம் தேடத் தொடங்கும்போது நாம் முதலில் செல்ல வேண்டிய இடம் அல்லாஹ்வின் திருமறையான குர்ஆன்தான். குர்ஆனில் அல்லாஹ் ரஜப் மாதத்தைப் பற்றி நேரடியாக பேசுகிறானா? ஆம், ஒரு இடத்தில் மிகத் தெளிவாக அதன் புனிதத்தை நிலைநாட்டுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12, அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுவே நேரான மார்க்கம். ஆகவே அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த வசனம் ரஜப் மாதத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான அசைக்க முடியாத சிறப்பை நமக்குச் சொல்லிக் கொடுக்கிறது. அது என்னவென்றால், ரஜப் மாதம் அல்லாஹ் புனிதப்படுத்திய 4 மாதங்களில் ஒன்று. இந்த புனித மாதங்கள் எவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கடைசி ஹஜ் பேருரையில் தெளிவாக விளக்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், காலம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்த பழைய நிலைக்கே திரும்பிவிட்டது. ஓராண்டு 12 மாதங்கள். அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும்: துல்காதா, துல்ஹஜ் மற்றும் முஹர்ரம். 4வது மாதம் ஜுமாதஸ் சானிக்கும் ஷஃபானுக்கும் இடையில் வரும் முலர் கோத்திரத்தின் ரஜப் ஆகும். இந்த ஹதீஸ் புகாரி போன்ற ஆதாரபூர்வமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக ரஜப் மாதத்தின் முதல் சிறப்பு, அது ஒரு ஷஹ்ருல் ஹராம், அதாவது புனிதமான மாதம் என்பதாகும். இந்த புனித மாதங்களின் கண்ணியம் என்னவென்றால், இந்த மாதங்களில் போர் செய்வது தடை